பாய் ஏமா வாங்க ஏக்கா வாங்க. சினிமா பாய் எல்லாம் வந்திருக்கு. எம்ஜிஆர் பாய் இருக்கு, சிவாஜி பாய் இருக்கு, ரஜினி பாய் இருக்கு. பாய் 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 சமுக்காலம் ஜமுக்காலம் பவானி சமுக்காலம் சிறுக்கு சமுக்காலம் குஷ்பு சமுக்காலம் டிஸ்கோ சாந்தி சமுக்காலம் மீனா சமுக்காலம் ரோஜா சமுக்காலம். பாய் வாங்கினா மடக்க முடியுமா இல்ல நானா முடிச்சு பெட்டியில் வச்சு வெளியூர் கொண்டு போக முடியுமா? முடியாது. ஆனா இந்த பவானி சமுக்காலத்துல அப்படி இல்ல. படுத்துக்கிறவங்க போத்திக்கலாம், போத்திக்கிறவங்க படுத்துக்கலாம். ஜமுக்காலம் பாய் உடங்கி மாரி மகமாயி கல்கத்தா காளி சிங்கப்பூர் சீலி அரேபியா அரளி வந்திருக்கிறது யாரு சொல்லுங்கடி. முண்டக்கனி நீலியா முத்தங்கருப்பன் தம்பியா? நிறுத்தியா என்ன ஆச்சு? ஊர்ல உள்ள பொண்ணுகளுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு. எங்க பிடிச்சிருச்சுன்னு கோரம் கடிச்சு கேட்டா இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. ஏண்டி எங்கிரி பிடிச்சிருச்சு சொல்லுங்கடி. கோர புள்ள கட்டிட்டு வந்தவளே இந்த கோர பாயில இருந்து பிடிச்சிட்டா. பாய் வாங்க வந்தவளே இந்த பாய்க்குள்ள இருந்து பிடிச்சிட்டா. எத்தனை காட்டி வந்தீங்க சொல்லுங்கடி. 3 பேர் வந்தடா. 2 பேருக்கு ஆள் கிடைச்சிருச்சு. ஒரு காட்டர் பைக்கு ஆள் கிடைக்கலடா. இந்த பாய்க்குள்ள தான்டா இருக்கு. பாய்க்குள்ள இருந்து பேய் பிடிச்சிருக்கா? யோ பூசாரி விவரமா கேளியா? எங்கடி பிடிச்சிச்சு சரித்திரத்தை சொல்லு. சொல்லல உன்னை இழுப்ப ஒருத்தர் இழுத்து வச்சு ஆணி அடிப்பேன். சொல்லுடி சொல்லு. ஆத்துமேட்ல கோரக்காடு இருக்குலடா. அங்க ஒரு ஆலமரம் இருக்குல்ல. அங்க நாங்க 3 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டேன்டா. அந்த இடத்துக்கு அவ கோர புல்லு அறுக்க வந்தாடா. அந்த கோர புல்லு வழியா பாய்க்குள்ள பாய் வாங்க வந்த 2 பேரையும் எப்படி எப்படி பாய்க்குள்ள இருந்தா புடிச்சிட்டு? ஐயோ இவகிட்ட பாய் வாங்கினா பேய் பிடிச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய் நீயே வச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய். ஐயோ இவட பாய வாங்கினா பேய் பிடிச்சிடும். யாரும் வாங்காதீங்க எல்லாரும் ஓடி இருக்க ஓடி இருக்க. பூசாரி சூட்டை பிடிச்சி வாய்க்குள்ள போய் மலை ஏற்றா. நாளைக்கு கெட்ட பஞ்சாயத்துலாம் பாத்துக்கிறேன். ஏய் என்னப்பா நீ பேசினபடி எங்களை கூட்டிட்டு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. டேய் இதுக்கு மேல ஆடணும்னா நீ காசு கொடுக்கணும்டா. 5 ரூபாய்க்கு இதுக்கு மேல ஆட முடியாதுடா. 5 ரூபாவா? எல்லாம் செட்டப்பா. உன்னை என்ன பண்றது பாரு. அம்மா வாங்க ஐயா வாங்க. பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாம் என் வியாபாரத்துல. நல்லா இருக்கும் தாயி. யாரோ செஞ்ச பாவத்துக்கு என் பேத்தி புண்ணியம் தேடிட்டு இருக்கா. ஆமா எப்போ சோறு தானே போடுவாங்க. இன்னைக்கு புதுசா வேட்டி சேலை கொடுக்குறாங்க. தேர்தல் நிக்க போறாங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. இன்னைக்கு எங்க சின்னம்மாவோட அப்பா இறந்த நாள். எங்க சின்னம்மாவுக்கு அப்பானா உயிர். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஏழைங்களுக்கு வேட்டி சேலை கொடுக்குறாங்க. கார் வரது கண் தெரியல விடா வழிய. சின்னம்மா அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. என்னது முதலமைச்சர் பர்சனல் ரூமுக்கு பர்மிஷன் இல்லாம போறது எங்க மந்திரி? அவரையான வாசல்ல காக்க வைக்கிற இன்ஸ்பெக்டர் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. உங்க முதலமைச்சர் வீட்டு சட்டம் வேற, இந்த வீட்டு சட்டம் வேற. சுபியா இவங்க உள்ள வரலாம்னு போய் கேட்டு வா. அது வரைக்கும் நான் இங்க நிக்கிறேன். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். பர்மிஷன் கிடைச்ச பிறகு உள்ள போலாம். அம்மா உங்க அம்மாவும் மந்திரி நாகராஜன் வந்திருக்காங்க. உள்ள வர அனுமதிக்கலாமா? என் மகனோட தெவச காரியம் முடியிற வரைக்கும் யாரும் இங்க வர வேண்டாம். பாட்டி அம்மாவை மட்டும் உள்ள வர சார். மந்திரிய வெளியே வேணிக்க சார். மந்திரி சம்சாரத்தை மட்டும் சின்னமா உள்ள வர சொன்னாங்க. நீ மட்டும் போயிட்டு வா. இன்ஸ்பெக்டர் சார் யாரா இருந்தாலும் எங்க போனாலும் அனுமதி வாங்கிட்டு போறதுதான் நல்லது. என்ன நான் சொல்றது? இதை எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களா? பூனா பூனா அத்தா சீமையில இல்லாத பேரழகின்னு என் மகனுக்கு கட்டி வச்சனே, என் மகனையே சாகடிச்சிட்டு பட்டும் பகட்டுமா திரியிறாளே. போனா நீ அவமானப்படுத்தினது எப்பேற்பட்ட ஆள தெரியுமா?
இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? மறக்கல. அவரோட எங்க அப்பாவோட இறந்த நாள். உங்களுக்கு புது வாழ்க்கை பிறந்த நாள். வாரிசுக்கு பிறந்த மக வாய் திறந்து அம்மான்னு கூப்பிட ஆள் இல்லாம நீங்க இந்த வீட்டு வாசப்படியை தாண்டின நாள். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மாவோட அரவணைப்பு இல்லாம, அம்மாவோட ஆறுதல் இல்லாம இந்த அரண்மனையில ஒரு பணக்கார அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கு உன் கழுத்துல கத்திய வச்சு மந்திரி என்னை கட்டாயப்படுத்தினப்போ நீ 3 வயசு குழந்தை. அந்த சமயத்துல உன்னோட உயிர் தான் எனக்கு பெருசா தோணுச்சு. உயிரை விட மானம் தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிருந்தா கடவுளை விட எங்க அம்மா தான் பெருசுன்னு நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா நம்ம குடும்பமே அழிஞ்சிருக்கும். இல்ல, நீங்க போட்டுக்கிற நகை குறைஞ்சிருக்கும். நான் பாவம் செஞ்சதாவே இருக்கட்டும், அதுக்காக பெத்த மக மேல பாசம் வச்சு பார்க்க வர்றது தப்பா? வாரம் வாரம் என்ன பார்க்க வர்றதுனால பாவத்தோட பாரம் குறையறது இல்ல. தினம் தினம் இந்த வீட்டுக்கு வந்து பசியார சாப்பிட்டு போறவங்க விடுற நிம்மதி பெருமூச்சுலதான் என்னோட பாரத்தை குறைச்சிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா அந்த பாரம் அதிகமாயிடுது. சரி, உங்களுக்காக அந்த ஆள் வெளியே காத்துட்டு இருக்காரு. உனக்குதான் யார் மேலேயும் பாசம் இல்லையே. ஆனா நேத்து கூட அவரு உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக கவர்னரோட தம்பி மகன் ஜாதகத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்களை மட்டும்தான் அந்த மந்திரி வேலைக்கு வாங்கியிருக்கான்னு ஞாபகப்படுத்துங்க. என்னோட வாழ்க்கையில குறுக்கிட உங்களுக்கே உரிமை கிடையாது. அந்த ஆள் யாரு எனக்கு மாப்பிள்ள பாக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ? ஏய், என்ன யாருன்னு கேட்ட? தேர்தல்ல நான் யாருன்னு காட்டினேன், எம்எல்ஏ பதவி வந்து சேர்ந்துச்சு. சட்டசபையில நான் யாருன்னு காட்டினேன், மந்திரி பதவி வந்து சேர்ந்துச்சு. 21 வருஷத்துக்கு முன்னால இதே நாள்ல இந்த வீட்டுல நான் யாருன்னு காட்டினேன், உங்க அம்மா வந்து சேர்ந்தா. உங்க அப்பன் போய் சேர்ந்தான். தபார், இதெல்லாம் உனக்கு தெரியாது. நல்ல விதமா சொல்றேன். உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. நான் நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வேன். 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணிட்டு என் வீட்டுக்கு வந்து சேரணும். என்ன மகா யோசனை பண்ணி நல்ல முடிவுக்கு வருவா? வா போலாம். ரூபா எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா, 50 ரூபா, 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. படித்த இளைஞர்கள் கிராமத்தை பக்கம் போகணும், அவங்களுக்காக சேவை செய்யணும்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். 50 ரூபா, 50 ரூபா, 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. என்னம்மா கேஸா? ஆமா சார், என் புருஷன் குடிச்சிட்டு வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன போட்டு அடிக்கிறான். ஓ, திஸ் இஸ் டைவர்ஸ் கேஸ். அதாவது விவாகரத்து. சட்டப்படி உன் புருஷன் இருந்து உன்னை பிரிச்சு பண்றேன். உன் புருஷன் உன்னை குடிச்சிட்டு அடிக்க என்ன காரணம்? நீ யாராவது விரும்புறியா? ஆமா சார். திஸ் பாயிண்ட் உன் புருஷன் இருந்து பிரிச்சிடுற, நீ விரும்புறோட சேர்த்துற. ஒரு 50 ரூபா 50 ரூபா இல்ல 100 ரூபா கூட தரேன். என் புருஷனுக்கு இருந்து என்ன வேகமா பிரிச்சிருங்க சார். அவ்வளவு அவசரமா? ஓகே கேரியர் சார். ஹேய் லூஸ் பார்வதி, வாட் ப்ராப்ளம்? என் மாமியார் குடும்பம் தாங்க முடியலைங்க. என் புருஷன் பக்கத்துலயே போக விட மாட்டேங்கிறா. அவர் கூட அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டேங்கிறா. அப்படி இப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியல, அப்படித்தானே? ஆமாங்க வக்கீல் ஐயா. நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்காரரு. சரி, அதை விடு. கடைசியா என்ன சொன்ன? வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. 40 ரூபா கொடுத்தா போதும். 10 ரூபா உனக்கு தள்ளுபடி. வரதட்சணை கேஸ் போட்டு உன் மாமியார் உள்ள தள்ளிடுறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம், யார் கூட இருக்கலாம், பட் நானா கூட இருக்கலாம். நான் பரவாயில்ல. பரதேசி வக்கீலு, பொண்ண மாதிரி தனம் முடிச்சு வைக்கிறோம்லாம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு திரியாரு. அவனை எந்த கேஸ்ல போடுறது? டேய், யாரா கூட்டத்துல பொடி வச்சு பேசுறது? வெளியே வாடா. இதோ வந்துட்டா. ஏய் கத்துன, அவ்வளவு அவசர கேஸா? உன் பூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கு. உன் கேஸ் நானே இலவசமா நடத்துறேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பாவமாவா இருக்கு? பாவமா ஆக்கிட்டடா. என்னையா சொல்ற? பவானி சமுக்காலத்தை விரிச்சு வித்துட்டு இருந்தவன இப்படி போட்டுக்கிற வச்சுக்கிறா. சென்னி மேல முனியப்பன். வாட் பிரதர்? உன் தாத்தை ஹைகோர்ட்ட கலக்கனா, கோப்பை சுப்ரீம் கோர்ட்ட கலக்கனான்னு சொன்னீங்களா? இப்ப உன்னை இங்க பொறிக்கிற பொறியில இந்த ஊரே கலங்க போகுதுடா. பிரதர் மரியாதையா பேசு. அண்ணே, யார் நீ? நான் ஒரு பொண்ணுக்கு பிறந்தீங்களா? மாமா. மாமா அழைச்சு சொல்லாரா? சித்தப்பா, பெரியப்பா. ஐயோ, ஐயோ. கலியா என்ன மறந்துட்டான்? எங்கிட்டயா போனா?